பேரறிஞர் அண்ணா அறிவாலயம், அது உள்ள அவருடைய அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க. அதில் என்ன பாருங்கள், முதல்ல ஃபோட்டோ இருக்குது. அவருடைய வாழ்க்கை குறிப்பு இதை போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறை வாழ்வு, எப்பப்பெல்லாம் சிறைக்கு போனார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேலே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அவர் படித்த பள்ளி, பட்டங்களுக்கு பெருமை சேர்த்த பட்டதாரி இந்த புகைப்படம். மேலே பட்டம், நாடகம் நடித்த ஃபோட்டோ. கீழே பார்த்தீங்கன்னா அவரோட பள்ளி, இடைநிலை பள்ளி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்த ரோஜா மற்றும் பலருடன் பேரறிஞர் அண்ணா. மேலே வர ஃபோட்டோ நிறைய அவருடைய வரலாறு ஃபோட்டோஸ் தான். பேரறிஞர் அண்ணாவும் அந்நியரும். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? செய்தியாளர் கூட்டம் ஃபோட்டோ, நன்கொடை கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு ஃபோட்டோ, மாநாடு ஃபோட்டோ, தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை. இதுக்கு அடுத்து வெற்றிக்கணி ஈட்டு தந்த கலைஞருக்கு பேரறிஞர் அண்ணா கனையாழி அணிவித்த பாராட்டு. இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பெண்கள் வெற்றி திலகமிட காட்சி. ராஜாஜி மண்டபத்தில் வரவேற்பு ஃபோட்டோ. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்த ஃபோட்டோ. இந்த பக்கம் தமிழக அமைச்சரவை முதல்வராக பதவி ஏற்கும் ஃபோட்டோ. கைவண்டியில் எடுத்த ஃபோட்டோ. வடநாட்டு சுற்றுப்பயணம். தந்தை பெரியார் அவருக்கு கோட்டையில் முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா இருக்கார் அந்த ஃபோட்டோ. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, படிப்போம் போயிட்டு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு பதவி விலகிய தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் முரசொலி மாறன் வெற்றி பெற்ற பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் வாழ்த்து பெற்றார். பயங்கரமாக புல்லரிக்குது. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அன்னையை வணங்கிய போது சிரிப்புக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. அரசு விழாவில் மரம் நடுவிழா காட்சி. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சென்னை கோம் ஒரு சீரமைப்பு திட்டத்திற்கு பேரறிஞர் அண்ணா கலைஞர் தலைமையில் அடிக்கால் நாட்டினார். கலைமணி விருது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடந்து வரும் காட்சி. நிறைய பாருங்கள் என்னென்ன ஃபோட்டோன்ட்டு, நிறைய ஃபோட்டோ. கலைஞரும் அண்ணா ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ. இந்த பக்கம் தமிழக ஆளுநர் கூட இந்த ஃபோட்டோ. மாநாட்டு ஊர்வலம் காட்சி, ஊர்வல காட்சி. பகுத்தறிவு தந்தை பேரறிஞர் அண்ணா.
தந்தை பெரியாருடன் அண்ணா, ராஜாஜியுடன் உரையாடும் பேரறிஞர் அண்ணாவுடன் காமராஜர், ராஜாஜியுடன் பேரறிஞர் அண்ணா உரையாடும் பெருந்தலைவர் காமராஜர், பிரதமர் இந்திரா காந்தியை வரவேற்கும் காட்சி, வெளிநாட்டு பத்திரிகையாளருடன் பேரறிஞர் அண்ணா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாராட்டு விழாவில் அண்ணா எஸ்எஸ் முரசொலிமாறன் திருமணத்தன்று பேரறிஞர் அண்ணா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு துணைத் தலைவர் அது கூட எடுத்த ஃபோட்டோ, இந்திய குடியரசுத் தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ, பேரறிஞர் அண்ணா வி கிரியா வரவேற்கிறாரு. இந்த பேரறிஞர் அண்ணாவும் ஆளுநரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் டாக்டர் பட்டம் வாங்கின ஃபோட்டோ. ஏதோ பல்வேறு கோணங்களில் அப்படின்னு போட்டது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாஜியுடன் பேரறிஞர் அண்ணா. இந்த பக்கம் மேலே பாருங்கள் மெயின் ஃபோட்டோ, அவரோட இறுதி ஊர்வலத்தில் வந்த கூட்டத்தை காட்டுறாங்க. பேரறிஞர் அண்ணா இறுதி ஊர்வலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு பேசும் புத்தகங்கள். அப்படியே போகலாம். பேர குழந்தையுடன் கொஞ்சம் மகிழும் பேரறிஞர் அண்ணா. இந்த ஃபோட்டோவில் பேரே போடலைங்க, இந்த ஃபோட்டோலையும் போடலை, மொத்தமாக போடுது, பல்வேறு கோணங்கள்னு சொல்லி போட்டது. பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் அண்ணா. அமெரிக்காவில் அப்படின்னு போட்டது. பேரறிஞர் அண்ணாவும் பிரதமர் இந்திரா காந்தியும். புதிய பேருந்து வழித்தடத்தை தொடங்கி வைக்கிறாரு அண்ணா. பேரறிஞர் அண்ணா முன் செல்ல, கலைஞர் பின் செல்ல. பேரறிஞர் அண்ணாவுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தமிழர் திருநாள் விருதுன்னும் அண்ணாவும் கலைஞரும். வரலாறு பேசும் புகைப்படம். அமெரிக்கா சென்று திரும்பிய பேரறிஞர் அண்ணாவிற்கு தமிழக மக்கள் அன்புடன் வரவேற்பு தரணும். பெரியாரும் அண்ணாவும். பேரறிஞர் அண்ணாவிடம் உடல்நல விசாரிக்கிறார் பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார். குடியரசுத் தலைவர் அண்ணாவின் உடல்நலம். பேரறிஞர் அண்ணாவை நலம் விசாரிக்கிறார் பெரியார். அண்ணா இறுதி ஊர்வலம். அண்ணா நியூயார்க்கில் வந்து பெரியாருக்கு எழுதிய கடிதம். இதெல்லாம் அவருடைய இறுதி ஊர்வலம். இராணுவ மரியாதை. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு இறப்பு போட்டால் போதும். பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அங்கே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இருந்த நினைவிடம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இருக்கிற நினைவிடம் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். உள்ள நிறைய இருக்குது உள்ள பார்க்குறதுக்கு.
இந்திக்கு இடமில்லை, இருமொழிக்கு கொள்கை உதயம் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு. கடைசியான போர்டு நம்ம பார்ப்போம். தலைமைச் செயலகம், பெயர் சூட்டல். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் சூட்டினதே இவர் தான். பெயர் சூட்டி திறந்து வைக்கிறாரு. நிறைய இருக்குது ஒரு இடங்கள் ஃபுல்லாக அவருடைய வரலாறுகள், புக்ஸுகள். இதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள், இவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.